எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாள் காலையிலும் வந்து உங்களை சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நீங்கள் செய்து கொண்டு வருகிற உங்களுடைய மேல உதவிக்காய், உங்களுடைய ஒத்தாசைக்காய், உங்களுடைய ஆதரவுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று சொல்லி எங்களை அவர் தப்புவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. இன்றைக்கு எத்தனையோ ஆபத்துக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. பெயர் அறிந்த வியாதிகள், பெயர் அறியாத வியாதிகள் என்று பல வியாதிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. எத்தனையோ போராட்டம். நல்லா தான் இருக்காங்க, இவங்களுக்கு இந்த வியாதி வருமானு நமக்கே தெரியாது. அப்படியெல்லாம் பல பிரச்சனையிலும் போராட்டத்திலும் அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரை நம்பி இருக்கிற ஜனங்களை அவர் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். எல்லா சூழலும் உங்களை தப்புவிப்பார், இனியும் தப்புவிக்க போகிறார். எல்லா இடுக்கைகளும் சத்துரு தந்திரமாய் வலையை விரித்து வைத்திருக்கலாம். எங்கேயாவது இவன் சிக்குவான், எங்கேயாவது இவன் கவிழ்வான், எங்கேயாவது இவன் ஒன்றுமில்லாமல் போவான் என்று சொல்லி எந்தெந்த இடத்திலெல்லாம் சத்துரு உங்களுக்கு விரோதமாய் தந்திரமாய் ஆலோசனை செய்தானோ அந்த இடத்திலெல்லாம் அவர் உங்களை தப்புவிக்க போதுமானவராய் இருக்கிறார். தப்புவித்து உங்களை கனப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். ஒரு வேளை இந்த பலவீனம் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல பிரதர், இந்த போராட்டம் ஏன் வந்துச்சுன்னு தெரியல பிரதர், இந்த நெருக்கம் ஏன் வந்துச்சுன்னு தெரியல பிரதர் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். எல்லா காரியத்திலும் உங்களை தப்புவிப்பார். அன்றைக்கு தானியேலை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தவர் உங்களையும் தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அக்கினி சூளைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் எப்படி தப்புவித்தாரோ அதே போல உங்களையும் தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லா ஆபத்திற்கும் உங்களை விலக்கி தப்புவிப்பார். கர்த்தர் நம்மை தப்புவிக்க வேண்டும், நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. இந்த வேத வசனத்தில் பார்ப்போம். அதே வார்த்தையில் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது. என்ன தெரியுமா? அவரை நம்பி இருக்கிறோம், அவரை நம்பி இருக்கிறோம். நாம் கர்த்தரை நம்பி இருக்க பழக வேண்டும். பிரியமானவர்களே, நாம் எந்த அளவிற்கு நம் கர்த்தர் மீது நம்முடைய நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் நம்மை கனப்படுத்தவும், உயர்த்தவும், பாதுகாக்கவும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். பயப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். எல்லா கண்ணிக்கும் அவர்களை தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை நாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் நாங்கள் தியானித்திருக்கிறோம். அப்படி பிள்ளைகளுக்கு எல்லா போராட்டங்களிலிருந்து தப்புவிப்பீராக, பாதுகாப்பை கட்டளையிடுவீராக, விடுதலை கட்டளையிடுவீராக, மகிமையாய் நிலைநிறுத்தும்படிக்கு நான் செபிக்கிறேன். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும், நன்மை உண்டாக இணைத்தருளுவீராக. எல்லா சூழலில் கர்த்தர் நல்லவராய் இருந்து வழிநடத்தி மேன்மைப்படுத்தும்படிக்கு நான் செபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே, பலப்படுத்தும், பலத்தின் மீது பலனடைய கர்த்தரின் கிருபை தரும்படிக்கு நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா வாசல்களும் திறக்கட்டும். பிள்ளைகளுக்கு முன்பாக எல்லா அந்தகாரத்தின் கிரிகளெல்லாம் இப்பொழுது விலகி போகட்டும் நான் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவீராக. எல்லா ஆபத்திற்கும் நீங்கள் பிள்ளைகள் பிரயாணப்பட்டு போகலாம்ப்பா. எல்லா பிரயாணத்திலும் கரம் இருந்து நடத்தட்டும், நிலைநிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.